டிஜிட் தமிழில் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் சகுந்தலா. இன்றைக்கி என்கிட்ட அன்பாக்சிங்க்கு ஒரு சூப்பரான ஃபோன் இருக்குது. ரொம்பவே பிளாக் கலரில் ஒரு ரொம்ப அசத்தலான ஒரு ஃபோன் இருக்குது. என்ன ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெக்னோ தான். டெக்னோ எப்போவுமே ஒரு அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய பிரம்மாண்டமாக கொண்டு வர மாட்டாங்க. ஆனால் இந்த வாட்டி ரொம்ப செஞ்சுருக்காங்கன்னு சொல்லலாம். என்ன அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத இந்த பாக்ஸில் திறந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷனையும் பார்த்துடலாம். வாங்க போல் இந்த அன்பாக்சிங்கு. பாக்ஸை ஓப்பன் பண்ணும்போது ரொம்பவே சூப்பரான ஒரு லுக் இருக்குது. இந்த பாக்ஸ் அப்படி திறக்கும் போது அவங்க அதுக்குள்ளே ஒரு புக்லெட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஃபோனை பற்றியான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் படிச்சுக்க முடியும். அதை தவிர வேறு என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இங்கே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ்குள்ளே தான் ஃபோனை கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக அந்த ஃபோனை எடுத்து முடிச்சாச்சு. அதுக்குள்ளே அந்த பாக்ஸ்குள்ளே தான் இந்த டெக்னோ ஃபேண்டம் 9 இந்த ஃபோன் தான் அது. ஸோ இந்த ஃபோன் இதில் என்ன அப்படி புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எனக்கும் தெரியாது. வாங்க பார்க்கலாம் இந்த பாக்ஸ்குள்ளே அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு. என்ன இருக்குது இந்த பாக்ஸ்குள்ளே ஒரு டிப்யூ கேஸ் கவர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் இது எல்லா ஃபோன்லேயும் வர்றது தான். ஸோ வாரண்டி கார்டு ப்ளஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை தவிர ஒரு சிம் இஜெக்டரும் கொடுத்துருக்காங்க. வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் இங்கே தான் இருக்குது ஃபோனு. ஸோ ஃபோன் ரொம்ப கிளாஸியான லுக் வித் ட்ரிப்பிள் கேமரா வித் எல்இடி ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. பட் டெக்னோ இது வரைக்கும் இவங்க ட்ரிப்பிள் கேமராவோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல டிஸ்பிளேவோ இவங்க இது வரைக்கும் அவ்வளோ பிரம்மாண்டமாக கொடுத்தது கிடையாது. பட் இந்த வாட்டி இவங்க ரொம்பவே சூப்பராக ஒரு ட்ரிப்பிள் கேமரா வித் நாட்ச் டிஸ்பிளே அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் இப்போ சைடில் வச்சுட்டு இதுக்குள்ளே வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் உங்களுக்கு சார்ஜர் கனெக்டிவிட்டிக்காக சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் தவிர உங்களுக்கு கேபிள் கொடுத்துருக்காங்க. கேபிளை தவிர உங்களுக்கு இதில் ஹெட்ஃபோனும் வருதுப்பா. அப்பா நிறைய ஃபோனில் ஹெட்ஃபோனும் வரதே இல்லை. ஸோ இந்த ஃபோனில் ஹெட்ஃபோன் வருது அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம் தானே. ஸோ இப்போது இந்த அன்பாக்சிங்கில் உள்ளே என்னெல்லாம் இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. இப்போ நாம் இங்கே இந்த ஃபோனோட ஒரு சில லுக் மற்றும் டிஸ்பிளேலாம் எப்படி இருக்குது, என்ன தான் ஸ்பெஷல் அப்படிங்கிறத இந்த ஃபோனில் பார்த்துடலாம். இப்போ இந்த ஃபோனோட டிசைன் பற்றி பார்க்கணும் அப்படின்னா இங்கே உங்களுக்கு சிம் ஸ்லாட் வச்சுருக்காங்க. சிம் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிப்பிள், அதாவது டுவெல் சிம் போட்டுட்டு ஒரு சிம், அதாவது நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா சிம் ப்ளஸ் நீங்கள் இதில் ஒரு சிம் கார்டு இதுவும் போட்டுக்க முடியும், அதாவது மெமரி கார்டும் போட்டுக்க முடியும். ஸோ அது வழியாக உங்களோட எஸ்டி கார்டு, அதாவது நீங்கள் உங்களோட ஸ்டோரேஜை அதிகரிக்க நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஸ்டோரேஜை நீங்கள் அதிகரிச்சுக்கலாம். என்னால் எடுக்க முடியல, ஸோ அதனால் அதை லீவ் பண்ணிட்டேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. ப்ளஸ் கனெக்டிவிட்டிக்காக சார்ஜர் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் கிரில் எல்லாம் இருக்குது. இங்கே பவர் ஆன் ஆஃப் பட்டன், வால்யூம் ரோக்கர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதில் அவ்வளோதான் இருக்குது. பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிப்பிள் கேமரா, கீழே பார்த்திங்கன்னா டெக்னோ பிராண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்பவே அழகான சூப்பரான ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா மேலே ஒரு ப்ளூ, கீழே ஒரு பிங்கிஷ் கலரில், நடுவில் ஒரு ப்ளூ கலர் மாதிரி ஒரு செமையான ஒரு லுக் இருக்குது. க்ளாஸியான லுக் இருக்குது. எனக்கு பார்க்குறதுக்கு இந்த பேனல் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாட்டர் ட்ராப் நாட்ச் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா இந்த ஃபோனோட டிஸ்பிளே பார்த்திங்கன்னா ஒரு 6.4 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2340 by 1080 பிக்சல் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு AMOLED டிஸ்பிளேங்க. ஸோ AMOLED டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது. எந்த ஒரு ப்ராப்ளமும் எனக்கு கிடைக்கல. இதில் ப்ராசஸரை பற்றி பேசும்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மீடியாடெக் ஹீலியோ P3512 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அது எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல, ஏன்னா புது ப்ராசஸராக இருக்குது. ஸோ அதை பற்றி நான் டெஸ்ட் செஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் ரேம் 6GB ரேம் மற்றும் 128GB வரைக்கும் ஸ்டோரேஜை இவங்க கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, ஸோ 6GB ரேம் அண்ட் 128GB வரைக்கும் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. நீடிக்கும் வசதிக்கு உங்களுக்கு சிம் ஸ்லாட்டும் இருக்குது. ஸோ அது இருக்கிறதுனால உங்களோட 128GB ஸ்டோரேஜ் பத்தலை அப்படின்னா நீங்கள் அது வழியாக இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம். வேறு என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு Android 9 அப்டேட்டும் இருக்குது. இப்போ வர ஃபோனில் Android 9 வருது. 9 வரல அப்படின்னா அது ஃபோனே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இந்த ஃபோனில் Android 9 அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த ஃபோனில் ஒரு அழகிய வாட்டர் ட்ராப், டியூ ட்ராப் இப்போ ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ எல்லோரும் பாப்அப் கேமராவுக்கு மாறிட்டு வராங்க. ஆனால் இவங்க டெக்னோ இந்த வாட்டி அவங்க அதே மாதிரி வாட்டர் ட்ராப் நாட்ச் டிஸ்பிளேவுடன் கேமரா வச்சுருக்காங்க. அங்கே அந்த வாட்டர் ட்ராப் நாட்ச் டிஸ்பிளேல தான் அவங்க 60 MB கொண்ட செல்ஃபி கேமரா வச்சுருக்காங்க. 60 MB செல்ஃபி கேமராவில் ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா
இவங்க இங்கே 2 டுவெல் எல்இடி ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது 2 டுவெல் எல்இடி ஃப்ளாஷ் உங்களுக்கு இங்கே வேலை செய்யுது. இங்கே வந்து ஃப்ளாஷ் ஆன் இல்லை. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃப்ளாஷ் ஆன் பண்ணும்போது இங்கே டுவெல் எல்இடி ஃப்ளாஷ் உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும். இது வந்து பேக் எடுக்கிறேன். ஸோ இங்கே ஃப்ளாஷ் டுவெல் எல்இடி ஃப்ளாஷ் கொடுத்துருக்கிறதா தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது வந்து என்னால் இங்கே செட்டிங்ஸில் போய் நான் கவனிச்சா தான் அது எனக்கு தெரியும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வேறு என்னெல்லாம் இருக்குன்னா பேக்கில் வந்து ஒரு ட்ரிப்பிள் கேமரா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ட்ரிப்பிள் கேமரா என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு டெஃபினட்டாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ ட்ரிப்பிள் கேமரா பார்த்தீங்கன்னா ட்ரிப்பிள் கேமரா வித் எல்இடி ஃப்ளாஷும் கீழே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 8 MP இங்கே அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. அதை தவிர வந்து 2 MP டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. 16 MB வந்து பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. 16 MB பிரைமரி கேமராஸ். ரெண்டாவது வந்து அல்ட்ரா வைடுக்கு வந்து 8 MB கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து மூணாவதாக இருக்கிறது பார்த்திங்கன்னா 2 MB வந்து டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதாவது ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரு ஆழமான ஒரு டெப்த்தில் நீங்கள் போய் எடுக்கணும் அப்படின்னா 2 MB உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக வேலை செய்யும். அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. இதனுடன் இதில் கீழே டுவெல் எல்இடி ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் தப்பாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். 16 MB இல்லைங்க 32 MB மெகா பிக்சல் உங்களுக்கு கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து 32 மெகா பிக்சலுக்கு மாறிட்டு இருக்காங்க. ஒன்று 25 மெகா பிக்சலுக்கு மாறிட்டு இருக்காங்க, இல்லைனா 32 மெகா பிக்சலுக்கு மாறிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இவங்களும் டெக்னோலையும் இந்த வாட்டி அவங்க 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொண்டு வந்திருக்காங்க. செல்ஃபி கேமராவில் ரொம்ப பல அம்சங்கள் இருக்குது. ஸோ என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் இது வந்து ஃபுல் வீடியோ செக்ஷனில் தான் சொல்ல முடியும். பியூட்டி மோட், பொர்ட்ரேட் மோட்லேயும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லை ஏஆர் ஷார்ட்ஸில் ரொம்ப அழகழகான நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அனிமேஷனான ஒரு நல்ல உங்களுக்கு எந்த மாதிரியான உங்களுக்கு இதுக்காகலாம் நம்ம ஒரு தனியான ஆப் யூஸ் பண்ணி தான் நம்ம எல்லாம் பயன்படுத்துவோம். நீங்கள் ஆப் இல்லாமலே இந்த வசதியை நீங்கள் 32 மெகா பிக்சல் கொண்ட இந்த செல்ஃபி கேமராவில் சூப்பராக வேலை செய்யுது அப்படிங்கிறத நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்கீங்க. அதை தவிர பேட்டரி பற்றி பேசணும் அப்படின்னா இந்த ஃபோனில் 3500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 3500 mAh பேட்டரி கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா இப்போ எல்லோரும் கிட்டத்தட்ட 4000லேருந்து 5000 mAh பேட்டரிக்கு மாறிட்டு இருக்காங்க. பட் இதில் 3500 mAh பேட்டரி தான் இருக்குது. கனெக்டிவிட்டிக்கு மைக்ரோ USB கொடுத்துருக்காங்க. டைப் சி கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துருந்தோம் டெக்னோவோட இந்த ஃபோன் பென்டோனோட ஃபோன் வந்து நம்ம பார்த்தோம். பென்டோன் 9 இது எப்படி இருந்துச்சு கீழே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு இதோட இன்னும் ஸ்பெஷல் ஃபீச்சர் எனக்கு இன்னும் இப்போ தான் எனக்கு கையில் கிடச்சிருக்கு, அன்பாக்சிங்க்கு ரிவ்யூ செஷனுக்கு வந்ததுனால உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு நான் விரும்பினேன். ஸோ அதனால் உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி காமிச்சிட்டேன். ஒன்ஸ் நான் இதை டெஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது என்னெல்லாம் வேலை செய்யுது, என்னெல்லாம் சிறப்பு இருக்குங்கிறத இன்னும் மற்றொரு வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் டிஜிட் தமிழ் யூடியூப் சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணி எங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு மேலும் இந்த டெக்னோ ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி 14,999 தான். இப்போது வந்து 15,000 வந்து இந்த 32 மெகா பிக்சல் கேமராவில் யாரும் கொடுக்குறதில்ல. இருந்தாலும் இவங்க டெக்னோ இந்த பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்காங்க. என்ன பேட்டரியும் ப்ராசஸரும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் எனக்கு தெரியுது. இதில் வேறு என்னென்னலாம் நல்லா இருந்திருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புது வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.